அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவிமலா. நான் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான இனியவை 40 2 பாடல்களை குறித்து காணலாம். இனியவை 40 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதனை பாடியவர் பூதஞ்சேந்தனார். இவரை மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் என்றும் அழைப்பர். ஏறத்தாழ 40 வெண்பாக்களால் ஆனது. இது பண்டை கால தமிழ் நூல் தொகுப்புகளில் ஒன்றான 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதன் காலம் என்று நோக்கும்போது கிபி 8ஆம் நூற்றாண்டு ஆகும். வாழ்க்கையில் நன்மை தரும் கருத்துக்களை தேர்ந்தெடுத்து இனிது என்ற தலைப்பில் அமைத்திருப்பதால் இது இனியவை 40 என அழைக்கப்பட்டது. 40 தொகுதிகளை கொண்ட 40 பாடல்களை கொண்ட நூலாதலால் இனியவை 40 என்னும் பெயரினை உடையது. இதற்கு இனிது 40, இனியது 40, இனிய 40 எனும் வேறு பெயர்களும் உண்டு. கடவுள் வாழ்த்து சிவன், திருமால், பிரம்மன் என்ற அனைவரையும் வணங்குகிறது. இனிமை இனிமை என்று அறங்கள் தொகுத்து சொல்லப்பட்டுள்ளதால் இது இனியவை 40 என்னும் பெயரினை உடையது. நமக்கு பாடமாக அமைந்துள்ள பாடலில் அனைத்து உறவுகளையும் உலகிலுள்ள அனைவரையும் உறவுகளாக கொள்ளும்போது எல்லாம் இனிமையாக அமையும். அதனை ஏவாது மாறா இளம் கிழமை முன்னினிதே எனும் வரி உணர்த்துகிறது. ஏவாது மாறா இளம் கிழமை முன்னினிதே எனும் வரி வழி அறிய முடிகிறது. நாளும் நவை போகான் கற்றல் மிக இனிது. அதாவது கற்க வேண்டிய ஒவ்வொன்றையும் பிழையில்லாமல் கற்கும்போது அந்த கற்றல் மிக இனிமையுடையதாக மாறுகிறது. இதனை நாளும் நவை போகான் கற்றல் மிக இனிதே எனும் வரி வழி அறிய முடிகிறது. 3வது வரியாக ஏருடையான் வேளாண்மை தான் இனிது. அதாவது வேளாண்மை தொழில் செய்கின்ற ஒவ்வொரு உழவர்களும் அவரவருக்கு தேவையான ஏர்கருவிகளை தாங்களே சொந்தமாக வைத்து கொள்ளும்போது கிடைக்கின்ற வருவாயில் சேமிப்பு கிடைக்கும். ஆகவே ஏர் கலப்பைகளை கடன் வாங்காது சொந்தமாக வைத்து தொழில் செய்வது இனிது எனும் வரி வழி அறிய முடிகிறது. எனும் வரி ஏருடையான் வேளாண்மை தான் இனிது வழி எடுத்து எம்புகிறது. அடுத்து தேரின்கொள் நட்பு திசைக்கு. அதாவது நாற்புறமும் உள்ள எல்லா உறவுகளையும் நட்பாக கொள்ளும்போது அந்த உறவானது இனிமையாக ஆகின்றது எனும் வரி வழி எடுத்து எம்புகிறது. ஆக ஏவாது மாறா இளம் கிழமை முன்னினிதே நாளும் நவை போகான் கற்றல் மிக இனிதே ஏருடையான் வேளாண்மைதான் இனிது ஆங்கு இனிதே தேரின்கொள் நட்பு திசைக்கு எனும் பாடல் வரி அனைவரையும் உறவுகளாகவும் நார்திசையும் நட்பு கொள்ளும் போதும் கற்க வேண்டியவற்றை பிழையில்லாமல் கற்கும் போதும் வேளாண்மை தொழில் செய்பவர்கள் ஏர்கலப்பைகளை தாங்களே வைத்து கொள்ளும் போதும் சொந்தமாக வைத்து கொள்ளும் போதும் அது இனிமையுடையதாக ஆகிறது. இதனை பூதஞ்சேந்தனார் இனியவை 40 என்னும் பாடல் வழி எடுத்துயம்புள்ளதை அறிய முடிகிறது. இவ்வாறாக வாழ்க்கையில் நன்மை தரக்கூடிய கருத்துக்களை தேர்ந்தெடுத்து இனிது என தலைப்பிட்டு அமைத்திருப்பதால் இஃது இனியவை 40 என அழைக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு விதமான இனிமை தரக்கூடிய செயல்களை சொல்லி இருக்கின்ற காரணத்தினால் இந்நூல் இனியவை 40 என அழைக்கப்படுகிறது. 40 பாடல்களிலும் நாம் பின்பற்ற வேண்டிய கருத்துக்களை இனிது இனிது என அமைத்திருக்கின்ற காரணத்தினால் இது இனியவை 40 என அழைக்கப்படுகிறது. இத்தகைய கருத்துக்களை நாம் வாழ்க்கையில் மேற்கொள்ளும் போது நம் வாழ்வு இனிமையுள்ளதாக மாறும் என்பதனை இந்த 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான இனியவை 40 எனும் பாடல் வழி
அறிய முடிகிறது. ஆகவே இதனை நம் வாழ்வில் பின்பற்றி நம் வாழ்வினை இனிமையுடையதாக கொள்வது சாலச் சிறந்தது. அடுத்த காணொளியில் வேறொரு பாடலின் விளக்கத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.